presents Jiva Fans Festival presented by GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. Powered by Sunland Pisapillada Sunland Refined Sunflower Oil. மற்றும் வேலம்மாள் Nexus. Associate Sponsor Darling. Hospitality Partner Mango Hill Central Chennai. வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே அரரிராரோ என்னை சாய்த்தாளே உயிர் தேய்த்தாளே இனி வீழ்வேனோ இனிதாக தடுமாறாமல் தரை மோதாமல் இனி மீழ்வேனோ முழுதாக என்னை சாய்த்தாளே உயிர் தேய்த்தாளே. இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப லைக் அந்த கிராஃபிக்ஸ் சீக்வன்சஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் கிராஃபிக்ஸ் ஆளுங்களை தான் கூப்பிட்டு அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காங்களே, ஸோ அந்த அவுட் சோர்ஸ்ட் கம்பெனி அவங்க தான் வந்து கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல குவாலிட்டி இருக்கும். லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் ஒரு கிட்டத்தட்ட 12 to 13 மினிட்ஸ்க்கான ஒரு சாலிட் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு உங்களோட வாய்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் காதுக்கு கொஞ்சம் ஒர்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஸோ வி ஹாவ் அ ஸ்பெஷல் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக. ஸோ அஹானா ப்ளீஸ் ஜாயின் அஸ். பெரிய கைத்தட்டல் கொடுத்துலாம் நம்மளோட சூப்பர் சிங்கர் அஹானாக்கு. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரமும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ இறைவா நீ ஆணையிட தாயே எந்தன் மகளாய் மாற அரரிராரோ நான் இங்கு பாட தயனி கண்ணுறங்க என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே அரரிராரோ நான் இங்கு பாட தயனி கண்ணுறங்க என்னோட மடி சாய்ந்து. தேங்க்யூ. Super cool, super cool. You have another song? Yeah, so sweet, so sweet. நேற்று போல வானம் அட இன்றும் கூட நீளம் என் நாட்கள் தான் நீளும் தள்ளி போக என்னும் கால் பக்கம் வந்த பின்னும் கேட்காதே யார் சொல்லும் பறவை நான் சிறகு நீ நான் காற்றை வெல்ல ஆசை கொண்டேன் பயணம் நான் வழிகள் நீ நான் எல்லை தாண்டி செல்ல கண்டேன் என்னை சாய்த்தாளே உயிர் தேய்த்தாளே இனி வீழ்வேனோ இனிதாக தடுமாறாமல் தரை மோதாமல் இனி மீழ்வேனோ முழுதாக இதழோரத்தில் நகை பூத்தாளே என் பாவங்கள் தீர்த்தேன். ஓ
ஆனா சூப்பரா கலக்கிட்டீங்க. Thank you so much. Very nostalgic. Thank you so much sir. for this elevation. Thank you so Thanks. much. All the best for your future. So grateful, sir. Thank you Such a so sweetheart much. you are. Thank you. இன்னைக்கு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா Okay. அகத்தியா ஸ்பெஷல் இல்லையா? ஆக்சுவலி என்னன்னா இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஜனரஞ்சகமான ஒரு படம் இது. ஒரு நல்ல மெசேஜ் உள்ள இருக்கிற ஒரு படம் அண்ட் நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் உள்ள இருக்கிற ஒரு ஃபிலிம். பா விஜய் சார் நல்லா உண்மையிலே உன்னதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப லைக் அந்த கிராஃபிக்ஸ் சீக்வன்சஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் கிராஃபிக்ஸ் ஆளுங்களை தான் கூப்பிட்டு அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வித்தியாசமாக என்ன உங்களை மாதிரி தெரியுதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது எனக்கே தெரியாது, அது நான் ஏன்னா நான் கிளைமேக்ஸில் இருக்கும்போது நாங்கள் ஷூட்டே பண்ணல. நாங்கள் வந்து எங்களை ஸ்கேன் பண்ணிட்டாங்க. இந்த அவதார் படத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா என்னப்பா வேறு எதாவது மாதிரி கேட்டுச்சா, அவதார்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, என்னப்பா அவதாருங்கிற மாதிரி ஏதாவது கேட்டுருப்போதுன்னு சொல்லி எது இருந்தாலும் கலாய்க்கிறாங்க. இப்போ நம்ம கலாய்க்கிறத விட இவங்க மீம்ஸ் தான் பயங்கரமாக இதாக இருக்குது. ஸோ அதனால் அந்த சீக்வன்ஸ் நாங்கள் பண்ணவே இல்லை. நாங்கள் சொன்னாங்க சார் கிளைமேக்ஸ் ஓவர் சார், நீங்கள் கிளம்பலாம் சார். நாங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சொல்லுவாங்க, என்னென்ன கெட்டப்லாம் போட்டு என்னென்னலாம் பண்ணும் இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் அதெல்லாமே கிராஃபிக்ஸில் பார்த்துக்குறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக தே ஸ்கேண்டஸ் அண்ட் எங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு 2-3 கண்ட்ரியிலேருந்து அவங்க வந்து இந்த டேட்டா பேஸ் அனுப்பிச்சிட்டு அவங்க தே டூ த கிராஃபிக்ஸ் அண்ட் நாங்களே வந்து தேட்டரில் தான் வெயிட் பண்ணுறோம் அதை பார்க்குறதுக்கு. ஸோ இட்ஸ் ப்ரிட்டி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அந்த இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு see this film. அண்ட் ஸ்பெஷலி இந்த வீட்டில் இருக்கிற குட்டி நண்பர்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா பிடிக்கும். அந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காங்களே, ஸோ அந்த அவுட் சோர்ஸ்ட் கம்பெனி அவங்க தான் வந்து கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 மினிட்ஸ்க்கான ஒரு சாலிட் சீக்வன்ஸ் இருக்கும். நான், அர்ஜுன் சார், அப்புறம் ராஷி கண்ணா, யோகி பாபு, கிங்ஸ்லி, எக்கச்சக்க பேர் நடிச்சிருக்காங்க. அந்த ஃபாரினர் அவர் பேர் டக்குன்னு வரல எனக்கு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எட்வர்ட் அவர் பேர் எட்வர்ட். ஸோ இது வந்து பேய் படம், பேயும் இருக்கு ஒரு ஆஸ்பெக்டா இருக்குன்றதுனால சில கேள்விகள் ரிலேட்டட். ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில் எல்லாமே இருக்கு. ஏஞ்சல்ஸ் அது ஓகே, பட் பேய் தான் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கா? ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா ரியல் லைஃப்ல? நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி படம்லாம் பண்ண மாட்டோம். ஐ திங்க் இட்ஸ் ஆல் பியாண்ட் இமேஜினேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்ததில்லை. பட் ஒன்ஸ் அது என்னன்னு சொல்கிறது, அது பேயின்னு சொல்கிறதா எதுன்னு தெரில. பட் ஏற்கனவே நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன் அதை. ஜிப்சி ஷூட்டிங்கில் ஒரு வாட்டி போகும்போது என் ஃப்ரெண்டோட திருவண்ணாமலை போகும்போது ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலில் திடீர்னு எல்லாம் நாங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம். படுத்துட்டு சரி ஓகே மாமா நாளைக்கு காலைல 8 மணிக்கு, இப்போ வந்து சேர்ந்ததே 2-3 மணிக்கு தான். ஸோ சரி ஓகே படுத்துட்டு நம்ம காலையில் எந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போது திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஒரு மாதிரி இழுக்கிறான், சரி பையன் டயர்டாக இருக்கிறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் படுத்துட்டான். படுத்து சரி இவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி நாமளும் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 செகண்ட் 10 செகண்டாக இருக்கும் எனக்கு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இழுத்த உடனே காலையில் பார்த்தா பையன் ஃபுல்லாக எல்லாம் ஹரிஹராசனம் சுவாமி எல்லாம் ஒரே சாமி பாட்டாக போயின்னு இருக்குது. நான் சொன்னேன் என்ன சரி இல்லையா பையன், என்ன சாதாரணமாக இப்படி இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி, என்ன மாமா ஒன்றும் இல்லை ஃபுல்லாக ஆல் ஃபைன் மாமா கரெக்டாக ஒர்க் போயிடலாம் கிளம்பிடலாம் சொல்கிறான். காரில் போகும்போது போடுறான், இதில் போகிறான், எல்லா இடத்துலையும் டாய்லெட்டில் கூட எடுத்துகிட்டு போய் பாட்டு போடுறான், சாமி பாட்டு போட்டுன்னு குளிக்கிறான், எல்லாமே பண்ணுறான். சரி அப்புறம் வண்டியில் ஏறும்போது நான் கேட்குறேன் என்ன ஆச்சு திடீர்னு ஒரே சாமி பாட்டாக இருக்குல்ல மாமா ஃபஸ்ட் டே அப்படி இப்படின்னு சொன்னேன். சும்மா உனக்கும் அமுக்குச்சில்ல அப்படின்னேன். ஒன்று அமுக்குச்சில்ல அப்படின்னு அவன் அப்படியே பார்க்குறான். டேய் உனக்கும் அமுக்குச்சா? ஆமாம் சேம் பிஞ்ச் அப்படின்னா சேம் பிளட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டாக சொல்லிட்டாங்க சார் இன்னொரு 1 நாள் ஷூட்டிங் இருக்குது சார். நான் ஐயோ நான் இங்கே தங்க மாட்டேன் அப்படின்னுட்றாப்புல. ஸோ அது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ. சின்ன எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க நாங்களாம் கொஞ்சம் அதை நினைச்சாலும் லைட்டா பயப்படுவோம். நீங்க என்ன பயப்படலையா? அவர் பயந்தாருன்னு சொல்லிட்டாரு, நீங்க அது நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருப்போம். சரி ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம் அதனால டயர்டாக இருப்பான் அப்படின்னு நினச்சேன். சரி எனக்கும் அதே ஒன்று ஆச்சு. கொஞ்சம் ஐயோ ஸோ எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ என்னடா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஜென்ரலா அந்த பேய் பயம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
பட் இப்போ கொஞ்சம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வீட்டுக்கு போய் தனியாக இருந்தோம்னா இன்னைக்கு ஓமோலன் வேறு நான் இன்னைக்கு. ஸோ படத்தோட டைரக்டர் பா விஜய் சார். ஸோ அவர் வந்து நிறைய ஐகானிக்கான பாடல்கள் எழுதியிருக்காரு. வாலி சார், வைரமுத்து சார் அப்படி இருக்கும் போதே பா விஜய் சாருக்கான அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து அவருக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டார். ஸோ அவர் கூட ஹேஸ் லாட் ஆஃப் அதாவது ஒரு நல்ல சினிமாவுக்கு ஒரு பிடிச்ச, அதாவது அவருக்கு சினிமாங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. பிகாஸ் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ஒரு பாடல் ஆசிரியராக இருந்து, ஒரு ஆக்டராக இருந்து, அது இல்லாமல் நான் ஒரு 2-3 படம் டைரக்டும் பண்ணி, இப்போது தாட் இந்த படம் வந்து ஐ திங்க் ஒரு இஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபார் 2-3 இயர்ஸ் ஐ கெஸ். ஸ்கிரிப்டாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே வந்து சொன்னார். அப்புறம் ஷூட்டிங் ஒரு ப்ரொடக்ஷனை பிடிச்சி ஒரு வேல்ஸ் மூலமாக தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இவ்வளோ பட்ஜெட்ஸ் வேல்ஸ் தான். இப்போ எங்கள் அப்பா கிட்ட கூட்டு போய்ட்டு இவ்வளோலாம் செலவு பண்ண முடியாதுறான்னு சொல்லிவிடுவார், கலாய்ச்சிருவார். பட் தேங்க்ஸ் டு ஐஸ்ரீ கணேஷ் சார் அவர்களுக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ், இந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு பா விஜய் சாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக கிடைச்சாங்க இந்த ப்ரொடக்ஷன். அண்ட் எனக்கும் உண்மையிலே பா விஜய் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. மேலும் நிறைய படங்கள் அவர் கூட நான் பண்ணுவேன். அண்ட் எஸ், அவர் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணல அவர் ஏற்கனவே ஒரு ஆக்டராக இருந்திருக்காரு. பட் இந்த படத்தில் அவர் ஒரு டைரக்டராக இருந்திருக்காரு, ஒரு ஆர்ட் டைரக்டராக இருந்திருக்காரு, ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காரு, ஒரு லைன் ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. ஸோ எல்லா கிராஃப்ட்ஸ்லையும் ஃபுல்லாக இருந்து ஹி ஹஸ் பின் ஒர்க்ட் ஹார்ட். இது ஒரு பேன் இண்டியன் ரிலீஸும் கூட இல்லையா? இது சாலிட் பேன் இண்டியா ரிலீஸ். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ப்ரமோட் பண்ணுறதோட பேன் இண்டியாவில் பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஐ பின் சீயிங் ஆல் த ஹிந்தி மீடியாஸ்லேருந்து. எனக்கு கொஞ்சம் ஐ ஹேவ் சம் ரிலேட்டிவ்ஸ் ஆல் ஓவர் லைக் இந்த நார்த் பிளேஸ். பேன் இண்டியன் ஆக்டர் தானே? ஆமாம், என்ன நம்மளும் 83 படம்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆமாம். ஸோ எனக்கு தட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு. ஸோ பட் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த படம் பார்த்தாங்களான்னு தெரியல. 83 பாருங்கள் சார், பார்த்தீங்களா? சீக்கா அண்ணா நீங்கள் பார்த்தீங்களா? ஈ பாட்டு, சிங்கம்புலி பாட்டு இந்த மாதிரி கேட்டுன்னு இருக்காரு. அது டீசெண்டான படம் தல. ஸோ அதனால அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சூப்பராக கிடைச்சது. சூப்பர். ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். ஸோ சார் ஒரு படத்தில் இருக்காங்க அப்படின்னா சார் சைட்லேருந்து அந்த ஒரு வேல்யூ அடிஷன் அப்படின்றது ரொம்ப சூப்பராக. நான்லாம் அர்ஜுன் சாரை வந்து ஜெய்ஹிந்த்லேருந்து, அதாவது அதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்துருக்குறோம். பட் பெருசாக ஃபேன் ஆனது வந்து ஜெய்ஹிந்தில் தான். அண்ட் ஸ்பெஷலி அப்புறம் நாங்களும் ஒரு படம் எடுத்திருக்கிறோம். ஒரு 2 படம் எங்கள் கம்பெனியில் நடிச்சிருக்காரு. செங்கோட்டைன்னு ஒரு படம், கோகுலம்னு ஒரு படம். ஸோ அந்த 2 படமும் ஒன் ஆஃப் த லைக் யூனோ மெமரபிள் மெமரிஸ். அப்போ 95 எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டை. அப்போல்லாம் வந்து ஒரு ஆக்டராக தான், ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் பார்த்துருக்கிறேன் அவரை. பட் இன்னைக்கு அவர் கூட நான் நடிக்கும்போது உண்மையிலே இட் வாஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. அண்ட் அவர் வந்து இன்னும் அவர் வந்து அப்படியே தான் இருக்கார். ஹீ இஸ் யங் அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் நல்ல சாமி பக்தி உள்ளவர். அண்ட் ஹி ஹேஸ் அ வெரி குட் கரிஸ்மா அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி சப்போர்ட்டட் அஸ் ரியலி வெல். அண்ட் இந்த படத்தோட இந்த கதையோட மெயின் கருவை இவர் தான். ஸோ வி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். இப்போ அர்ஜுன் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் ட்ரெய்லரில் கூட ஒரு சித்த மருத்துவராக தான் வரேன்னு ஒரு மாதிரி சொல்லுவார். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ படத்தோட அந்த கருவை அதை பேஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ தாண்டி நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் நாங்கள் ரிசர்ச் பண்ணி பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ இப்போ பெரும்பாலும் வந்து படங்கள் பார்த்துட்டு வரும்போது ஒரு என்டர்டெயின்டாக கிளம்புறோம் அப்படின்றது தான் ஒரு டேக்அவே இருக்கும். ஸோ இதில் கண்டிப்பாக அந்த ஒரு டேக்அவே இருக்கும். அதை தாண்டி என்ன ஒரு டேக்அவே இருக்கும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இது கம்ப்ளீட் ஒரு ஹாப்பி ஃபிலிம்ங்க. ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கும். ஒரு படம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும் இந்த படத்தில். ஸோ ஐ திங்க் டேக்அவே பார்த்தா மக்கள் வந்து நல்லா என்டர்டெயின்டாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் டிவியில் பார்க்கும்போது கூட சேனல் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக அதை பார்ப்பாங்க. Galata presents Jiva Fans Festival presented by GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. Powered by Sunland Pisapillada Sunland Refined Sunflower Oil. மற்றும் வேலம்மாள் Nexus. Associate sponsor Darling. Hospitality partner Mango Hill Central Chennai.